ஹலோ, வாங்க இன்றைக்கி நல்ல சாஃப்டான பரோட்டா டோ ஒன்று செய்வோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு பரோட்டா ரொட்டி செய்து காட்டிக்கிறேன். இப்போ அந்த டோ செய்து காட்டாதபடியால் நான் இன்றைக்கி உங்களுக்கு டோ செய்து காட்டுறேன். நீங்கள் செய்து பாருங்கள். சரி, நல்ல சாஃப்டாகவும் நல்ல இதெல்லாம் நல்ல அழகாக வரும், பிரிஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் விடுங்க. அரை டீஸ்பூனு கொஞ்சம் கூட இது விடுங்க, பேக்கிங் பவுடர். ஒரு முட்டை விடுங்க. தேவையான உப்பு. ஹாட் வாட்டர் ஆகிக்கணும், நல்ல ஹாட் வாட்டர் ஆகிக்கணும். நீங்கள் டீக்கு வைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆகிக்கணும். சால்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி விடுங்க. தேவைக்கேற்ப விட்டிங்கன்னா சரி. இதை நீங்கள் செய்து ஃப்ரீசரில் போட்டாலும் சரி, ஃப்ரீசரில் நல்லா அழகாக தட்டிக்கிட்டு ரெடி செய்கிறதுக்கு ரெடி மாதிரி போட்டுட்டு நீங்கள் உங்களோட செய்கிற டைமில் நீங்கள் டக்குன்னு கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு ஐஸ் போன பிறகு நீங்கள் செய்யலாம். இந்த ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவரோ நல்ல டோ செஞ்சு வைங்க. நீங்கள் ஹையால் பிணைஞ்சாலும் சரி, பிரெட் மேக்கரில் போட்டு செஞ்சாலும் சரி, 10 நிமிஷம் பிரெட் மேக்கரில் போட்டுட்டு எடுத்தாலும் சரி, உங்களுக்கு கையால் செய்ய லேசாக இருந்தால் கையால் செய்யுங்க. இப்போ டோ செஞ்சாச்சு. இதை நீங்கள் ஒரு 1 ஹவர் வைங்க. 1 ஹவர் கொஞ்சம் வைங்க, ரெஸ்ட்டுக்கு வைங்க. 1 ஹவர் வச்ச பிறகு என்ன செய்யுங்க, இப்படி ஒரு சின்ன இப்படி செய்து ஒரு 1 ஹவர் வைங்க. வச்சுட்டு பிறகு என்ன செய்யுங்க, இதை நல்ல கண்ணாடி மாதிரி உருட்டணும். உருட்டிட்டு அதில் என்ன செய்யுங்க, ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் பிளேன் பிலாவும் நீங்கள் 5 டேபிள் ஸ்பூன் இது நெய்யோ அல்லது உருகுன பட்டரோ அல்லது கோகோனட் ஆயிலோ எதுன்றாலும் ஓகே. அதை அந்த பிளேன் பிலாவில் என்ன செய்யணும், நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதை இருங்க மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதில் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் பிளேன் பிலா எடுங்க. நீங்கள் 1 கிலோவில் டோ செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். 500 செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் நெய் எடுக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் போடலாம். எனக்கு பட்டர் இல்லை, அது சுட்டி நான் நெய் போடுறேன். கொக்கோனட் ஆயில் இருந்தாலும், அதாவது தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் கூட ஓகே.
நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் போடலாம். ஆனால் போடும்போது அந்த பீனட் ஆயில் விடாதீங்க, அது ஒரு விதமான மணமாக இருக்கும். கோகோனட் ஆயில் ஓகே, அது விடுங்க. இது நல்லா கலக்குங்க. நல்ல பிளேன் புலாவும் நெய்யோ பட்டரோ வேறு ஏதாவது ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த இதுக்கு எடுங்க. இதுதான் இதோட பாதம், சரியா? இந்த இதுக்கு எடுங்க. இப்படி தண்ணி ஓட்டுற மாதிரி ஓடணும். இதை எடுத்து ஒரு பக்கத்தில் வைங்க. இப்போ இதை நல்லா உருட்டி இது ஒரு 1 hour வச்சுட்டு எடுத்துட்டு இப்போ நாங்கள் செய்வோம். எப்படி செய்யுதுன்ட்டு காட்டுறேன். நல்லா பேப்பர் மாதிரி உருட்டுங்க. அது லேசாக அவங்களுக்கு உருட்டுப்படும். 1 hour நீங்கள் வச்சு எடுத்தீங்க தானே, அதை சுட்டி அது நல்லா சாஃப்ட் ஆகிக்கும். நீங்கள் இப்போ நல்லா பேப்பர் மாதிரி உருட்டுங்க. நாங்கள் இந்த பிளேன் புலாவும் நெய்யோ பட்டரோ ஆயிலோ சேர்த்து வச்சுக்கிறோம் தானே, அதை என்ன செய்யுங்க, அதை தொட்டு பூசுங்க. இதில் இப்படி தொட்டு பூசுங்க. இப்படி மடிங்க. இது மடிச்சுட்டு இதை ஒரு 1/2 hour வைங்க. வச்சுட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக வரும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.